ஹீரோக்கும் ஹவுஸ் ஓனர் பையனுக்கும் டோஸ்டர்னால சண்டை வரும். அதுல ஹவுஸ் ஓனர் பையன் தெரியாம மாடியில இருந்து கீழே வந்து இறந்துருவான். ஹீரோ அடுத்த நாளே போய் டோஸ்டரை கொடுத்துட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டு வந்துடலான்னு போவான். கடைக்காரங்க அந்த டோஸ்டரோட நிலைமையை பார்த்துட்டு ஹீரோவையும் அடிச்சு துரத்திடுவாங்க. அந்த நேரத்துல ஹீரோட மொபைலுக்கு நைட்டு நடந்த கொலைக்கான வீடியோ வந்து சேர ஹீரோ பதறி போயிடுவான். அதே நேரத்துல நைட்டு நடந்த டெத்தை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண மினிஸ்டர் அனுப்பின போலீஸ்காரன் வந்து அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல டோஸ்டர் மட்டும் மிஸ் ஆயிருக்கிறத போலீஸ்காரன் வந்து மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். அந்த வீடியோ வந்த நம்பர்ல இருந்து ஃபெர்வானி ஆண்டி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அந்த ரூமுக்கு போய் பார்த்தோம்னா அந்த ஆன்டியும் சரி அந்த ரூமும் சரி வேற லெவல்ல டெக்கரேட் ஆயிருக்கும். இதெல்லாம் பார்த்த ஹீரோ காதல விழாத குறையா கதறி கதறி அழுவ அதுக்கு அந்த ஆன்டியோ இதுக்கு மேல நீ என் டாய், நான் சொல்றதான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அழுதுகிட்டே ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போனா அவன் பொண்டாட்டி இன்னும் 2 பயன்படுத்துவா. அப்பல இருந்து அந்த ஆன்டி கூப்பிடும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் போய் கால் பிடிச்சி ஒருத்தர் டான்ஸ் ஆடுறது விளையாடுறதுன்னு அந்த ஆன்டி பண்ற டார்ச்சர் எல்லாம் ஹீரோ பொறுத்துக்குவான். ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாள் ஆன்டி கிட்ட தண்ணி கேட்டுட்டு அவங்க போனை செக் பண்ணா அந்த வீடியோ அதுல இருக்காது. அந்த ஆன்டியோ ஹீரோவை வான் பண்ணி வெளியே அமிச்சிட்டு அந்த ஆதாரத்தை எடுத்து டோஸ்டர்ல மறைச்சு வச்சிருவாங்க. அதுல இருந்து ஹீரோவுக்கு மத்தவங்க அவனை திட்டுற மாதிரியும் செருப்பால் அடிக்கிற மாதிரியும் கனவு வர ஹீரோ பயந்து ஏஞ்சிருப்பான். அந்த ஆன்டி அதோட நிறுத்தாம கற்பனையா எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு டெய்லிக்கும் ஹீரோவுக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சோகத்தெல்லாம் ஹீரோ அவனோட சப்ளையரான குட்டு பாய் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க அவனோ உனக்காக நான் அந்த ஆன்டியை ஃப்ரீயாவே கொண்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். குட்டு பாய் ஆன்டியை நைட்டா முடிச்சிடலான்னு பார்த்தோன்னா அந்த ஆன்டி குட்டு பாய் கொண்டுடும். இதெல்லாம் பார்த்த ஹீரோ குட்டு பாயை பிடிச்சிட்டு கதறி கதறி அழுவான். அதுக்கு அடுத்தது ஹீரோவும் அந்த ஆன்டியும் சேர்ந்து குட்டு பாயை ஒரு பழைய சர்க்கஸ்ல போய் புதைச்சிட்டு வந்துருவாங்க.